இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 21வது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. மாதத்தினுடைய 24ஆம் தேதி சகாய அன்னையினுடைய மாதாந்திர நினைவு நாள். இன்றைக்கு அன்னை மரியாளுடைய பரிந்துரையையும் நம்முடைய குடும்பங்களுக்கு கேட்டு ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, பொது காலத்தினுடைய 21வது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது எரோமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கடைசி அதிகாரத்துல இறைவனுடைய மீட்பு யாருக்கு, இறைவன் யாருக்கு சொந்தமானவர் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிற விதமாகத்தான் முதல் வாசகம் இருக்கிறது. இறைவனுடைய மீட்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது, எல்லோருக்கும் சொந்தமானது அப்படிங்கிற ஒரு மனநிலையை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கும் விதமாகத்தான் இறைவன் தருகிற மீட்பு எல்லோருக்குமானது, இறைவன் எல்லோருக்கும் சொந்தமானவர். மிகவும் சிறப்பான விதத்திலே எஞ்சி இருப்போர் என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஞ்சி இருப்போர் இன்றைய ஒரு காலகட்டத்துல ஏழையோர் மற்றும் சமுதாயத்துல விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள், சமுதாயத்துல குரலற்றவர்களாக இருப்பவர்கள், சமுதாயத்துல உரிமைக்காக போராடி கொண்டிருப்பவர்கள், சிறுபான்மையினர், இவர்களுக்காகத்தான் இறைவனுடைய மீட்பு இன்னும் சிறப்பான விதத்திலே இருக்கிறது என்பதை இன்றைக்கு நமக்கு முதல் வாசகம் அழகாக சொல்லித் தருகிறது. ஆகவே இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவர். இரண்டாவது வாசகமானது திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்துதான் இரண்டாவது வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டாவது வாசகத்தை நம்ம வாசித்தோம் என்றால் அந்த வாசகம் முழுவதுமே நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆன்மீக பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மண்ணுலக வாழ்க்கையில மீட்பை பெறுவதற்கு இறைவன் எத்தகைய பயிற்சியை நமக்கு தருகிறார்? கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கிற ஒரு பயிற்சி, கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுகிற ஒரு பயிற்சி, எதிர்நோக்கற்ற ஒரு சூழல்களிலும் விசுவாசத்தோடு இருக்கின்ற ஒரு பயிற்சி, இறைவன் நம்மை கண்டித்து தண்டித்து திருத்துகிற ஒரு பயிற்சி என்று இறைவன் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில வளர்வதற்கும் மீட்பை பெற்றுக்கொள்வதற்கும் கொடுக்கிற ஒரு பிராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படி என்று சொல்லலாம். ஒரு நடைமுறை பயிற்சியை பற்றி தான் இந்த இரண்டாவது வாசகம் நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. மூன்றாவது வாசகமான நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மீட்பு என்றால் என்ன? மீட்பு யாருக்கெல்லாம்? அந்த மீட்பை அடைவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையான கேள்விகளுக்கு பதிலை தரும் விதமாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்துல இயேசுவிடத்துல ஒருவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு முன்பாக இயேசு எருசலேமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். ஒரு ஆன்மீக பயணம். எருசலேம் என்பது இறைவன் வாழுகிற ஒரு இடம். எருசலேம் என்பது இறைவனுடைய திருக்கோயில் இருக்கிற ஒரு இடம். எருசலேம் என்பது மன்னக அரசர்களான ஏரோது மற்றும் பிலாத்து மற்றும் மத குருமார்களுடைய அரண்மனை இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்திற்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு ஏறி சென்று கொண்டிருக்கிறார். அவர் செல்லுகிற வழியில தான் ஒருவேளை இவர் ஒரு யூதராகத்தான் இருக்கும் இயேசுவிடத்துல கேள்வி கேட்டவர். அதனாலதான் ஒரு தனிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். எக்ஸ்க்ளூசிவ் கொஸ்டின் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். போதகரே, மீட்பு பெறுபவர்கள் ஒரு சிலர் மட்டும் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படி என்றால் யூதர்களாகிய நாங்கள், இஸ்ரேல் மக்களாகிய நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். ஆகவே மீட்பு எங்களுக்கு மட்டும் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தவறான அந்த ஒரு கேள்விக்கு சரியான ஒரு பதிலை சொல்லுகிறார். அந்த சரியான பதில் இல்ல, அவர் கேட்ட கேள்விக்கான பதில் இது இல்லை. எத்தனை பேர் செல்வார்கள், குறைவாக செல்வார்களா, நிறைய பேர் செல்வார்களா என்பதல்ல இயேசு கொடுத்த பதில். மாறாக இயேசு கொடுக்கிற ஒரு அழகான பதில் என்பது மீட்பு என்றால் என்ன, அந்த மீட்பை அடைய நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய பாதை என்ன, அந்த மீட்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மிக தெளிவான பதிலைத்தான் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பதில், இடுக்கமான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள், இடுக்கமான வாயிலை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அன்புமிக்கவர்களே, ரொம்ப மேலோட்டமாக பார்த்தோம் என்றால் இயேசு எருசலேமை நோக்கி செல்லுகிறார் என்கிற ஒரு குறிப்பை சொன்னேன். எருசலேம் என்பது இறைவனுடைய திருக்கோயில் மற்றும் அரசர்கள் ஏரோது மற்றும்
பிலாத்து மற்றும் மத குருமார்கள் இருக்கிற அரண்மனைகள் இருக்கிற ஒரு நெருகலான ஒரு இடம். அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும், குனிந்து நெளிந்து வளைந்து தான் போக வேண்டும் என்பதையும் இயேசு மறைமுகமாக சொல்லுகிறார். கடவுளை தரிசிக்க வேண்டும் என்றால் இத்துணை துன்பங்களை எல்லாம் நம்ம கடந்துதான் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தையும். இரண்டாவது, இயேசு வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்துல எல்லார் வீடுகளிலுமே 2 வாயில்கள் இருக்கும். பெரிய வாயில் ஒட்டகத்தோடு நேரடியாக செல்வதற்கு அகலமானதாக இருக்கும். இரண்டாவது குறுகிய ஒரு வாயில், மாலை நேரத்துல குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே அது செல்வதற்கான அனுமதி, சிறிய குறுகலான ஒரு வாயில் என்பது. இயேசு இதையும் ஒரு குறியீடாக சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இயேசு சொல்லுகிற இந்த குறுகிய பாதை தான் யோவான் நற்செய்தியில நானே வாயில் என்கிற அந்த குறியீட்டை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அந்த நானே வாயில் என்கிற அந்த குறியீடு தான் திருவெளிப்பாட்டு புத்தகத்துல கதவண்டையில் நின்று நான் உங்களுக்காக தட்டி கொண்டிருக்கிறேன், உங்கள் கதவுகளை நீங்கள் திறப்பீர்கள் என்று, யார் கதவை திறக்கிறார்களோ அவர்களோடு நான் விருந்து உண்ணுவேன் அப்படி என்று. மீட்பு என்பது நமக்கு குறுகிய ஒரு பாதையாகவும், அந்த குறுகிய பாதை இயேசு என்கிற வாயில் வழியாகவும், அந்த வாயில் வழியாக செல்லுகிற நேரத்துல மீட்பு என்கிற வான் விருந்தை இறைவனோடு நம்ம முகமுகமாக தரிசித்து உண்ணுகிற ஒரு பாக்கியத்தை கிடைக்கும் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. இந்த மீட்பை பெறுவதற்கு அகலமான விசாலமான பாதைகள் இன்றைக்கு இருக்கின்றன. பணம், பதவி, அதிகாரம், இயேசு சொல்லுகிற ஆபத்தான மிகப்பெரிய அகண்ட வாயில் என்பது இந்த உலகம் தரும் போலியான உறுதிகள். அதாவது பணம் நிறைய இருந்தால் மட்டும் போதும், எனக்கு அனைத்தும் கிடைத்துவிடும் என்கிற ஒரு போலியான ஒரு உறுதி. இரண்டாவது, அதிகாரத்தில் நான் இருப்பதாலேயே என் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களை நான் அதிகாரத்திலே வைத்திருப்பேன், அனைத்து மாலைகளும் மரியாதையும் எனக்கு மட்டுமே கிடைக்கும் என்கிற இரண்டாவது ஒரு போலியான உறுதி. மூன்றாவது ஒரு போலியான உறுதி, இந்த உலகத்தில் எனக்கு நிறைய சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள், உறவுகள் இருக்கிறார்கள், ஆகவே என்ன போல மகிழ்ச்சியானவங்க யாரும் கிடையாது அப்படி என்று இந்த உலகம் தருகிற மூன்றாவது ஒரு உறுதி அது. அதற்கு பிறகு இந்த உலகம் தருகிற பணம், பதவி, பட்டம் இவைகள் அனைத்துமே இந்த உலகத்துல அகண்ட வாயிலை போல போலியான ஒரு உறுதியை நமக்கு கொடுத்து நிலை வாழ்வை நம்மிடமிருந்து பறித்து கொள்ளக்கூடும். ஆகவே குறுகிய வாயிலாக இருந்தாலும் இயேசுவுக்கான ஒரு பாதை என்பது விசுவாசத்தின் பாதை, நம்பிக்கையின் பாதை. உண்மையாகவே இந்த மண்ணுலகில் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ்கிற அன்பு பாதை. இந்த ஒரு அன்பு பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கிற நேரத்துல இயேசுவுக்காக மறை சாட்சியத்தை ஏற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். இயேசுவுக்காக மற்றவர்கள் முன் அவமானப்படுகிற ஒரு நிலையை நம்ம சந்திக்க நேரிடலாம். இயேசுவுக்காக மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழலை சந்திக்க நேரலாம். இயேசுவுக்காக வறுமையில வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். இயேசுவுக்காக தனித்து விடப்பட்ட ஒரு சூழலை நம்ம அனுபவிக்க நேரிடலாம். இயேசுவுக்காக நேர்மையான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்த ஒரு சூழலாக இருக்கலாம். இந்த பாதையைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தினருடைய பார்வையில குறுகலான பாதை, சிரமமான ஒரு பாதை. இந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுத்தோம் என்றால் நிச்சயமாக மீட்பு என்கிற நிலை வாழ்வை, நிறை வாழ்வை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி என்கிற உறுதியைத்தான் இன்றைக்கு நமக்கு தருகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த உலகம் தருகிற போலியான உறுதிகளில் நம்பிக்கை கொள்ளாமல் நிலை வாழ்வு தரும் அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய கரம் பிடித்து அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் நிலை வாழ்வை பற்றி கொள்ள விரைந்து செல்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.